கிருபைகளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கி நம்ம தலைப்பு என்னென்னா, நமக்கு ஒரு போராட்டம் உண்டு. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, நான் ஜெயித்தேன், நான் உலகத்தை ஜெயித்தேன், அதனால் நீங்களும் ஜெயிக்க முடியுங்கிறத ஆண்டவர் சொல்லியிருக்காரு யோவான் 16:33. அந்த மாதிரி நமக்கு பிசாசோட ஒரு போராட்டம் உண்டு. நம்ம ஆண்டவருக்கு அர்ப்பணித்து நம்ம ஆண்டவர் விசுவாசியாக இருந்தோம்னாக்கி நமக்கு ஒரு போராட்டம் இருக்குது. அந்த போராட்டத்தில் வந்து வெற்றியை எப்படி சுதந்திரிக்கணும்னு ஆண்டவர் பெரிய ஆயுதங்கள் எல்லாம் கொடுத்துருக்காருன்னு சொல்லி நம்ம எபேசியரில் படிக்கும். அந்த வசனங்களை தான் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். ஆண்டவர் நம்மளுக்கு என்ன கற்றுத்தாரோ அதன்படி நம்ம பிசாசை ஜெயித்து நம்ம உலகத்தில் தலைநிமிர செய்கிற தேவன் ஒரு உண்டென்று விசுவாசித்து இந்த நாட்களில் ஜெயிக்க அந்த ஆண்டவர் தேசிய நாட்டில் ஜெயிப்போம். நல்லா தகப்பனே உங்களுக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. உங்களுடைய வல்லமுள்ள வார்த்தைகளை நாங்கள் பிடித்து கொண்டு பிசாசை ஜெயிக்க எங்களுக்கு கிருபை செய்யுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. எங்களுக்கு எதிராக வருகிற எல்லா சத்துருவின் திட்டங்களையும் ஆண்டவரே ஒன்றுமில்லாமல் செய்த உலகத்தை ஜெயித்தேந்தவர் எங்களோடு கூட இருந்து நாங்களும் இந்த உலகத்திலே எங்களோடு கூட போராடுகிற பிசாசுக்கு நாங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொண்டு வாழ உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகளாய் காணப்பட எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கிரியை செய்யணுமா ஜெபிக்கிறோம். நாட்களில் படிக்க போகிற வசனங்களை நீங்கள் ஆசிரியத்து தரமா ஜெபிக்க எங்களோடு கூட பேசி எங்களை ஆண்டவரே சரியான பாதையில் நாங்கள் நடந்து செல்லவும் பிசாசை ஜெயிக்கவும் எங்களுக்கு கற்றிருந்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறேன். துதிக்கான மயமேல நமக்கு செலுத்துகிறேன். பேசுகிறச்சு நாங்கள் ஜெபங்களின் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கி நம்ம போராட்டத்தை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். போராட்டம்னா மற்ற இப்போ நிறைய காரியங்கள் பாருங்கள், ஒரு வேலையில் போராட்டம் இருக்கலாம், இல்லாட்டா ஒரு தொழிலில் போராட்டங்கள் இருக்கலாம், இல்லாட்டா ஒரு எந்த காரியங்களை நம்ம வீட்டில் வேறு காரியங்கள்லேயும் நிறைய போராட்டங்கள் இருக்கலாம். இப்போ தொழில் செய்தோம்னா எல்லாம் நிறைய அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி உலகத்தில் எல்லா காரியங்கள்லேயும் ஒரு போராட்டங்கள் ஒரு மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்குது. அந்த போராட்டம் வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் நம்ம வாழுகிற போராட்டங்கள் ஒன்று இருக்குது, ஆவிக்குரிய போராட்டம்னு ஒன்று இருக்குது. ஆண்டவர்கிட்ட நம்ம அர்ப்பணிச்சிருக்கும் பொழுது நமக்கு எதிராக வர ஒரு போராட்டம் இருக்குது, அதுதான் பிசாசானவன் போராட்டம். அந்த பிசாசானவன் போராட்டத்துக்கு நம்ம எப்படி ஜெயிக்கணுங்கிறத நம்ம ஆண்டவர் சொல்லி தந்திருக்காரு. அதில் ஜெயிக்கும் பொழுது நம்ம உலக போராட்டத்திலாம் வந்து நம்ம ஜெயிக்க முடியும். ஆனால் உலகத்தை ஜெயித்தவர் நம்மளோட கூட இருக்கிறதுனால உலகத்தில் நமக்கு எதிராக வருகிற எல்லா சத்துருவின் திட்டங்களுக்கும் நம்ம விலைக்கு காத்து நம்மளை எப்படி நிமிர்ந்து நிற்க செய்யணும் அப்படிங்கிறத நம்ம வசனத்தின் மூலமாக ஆண்டவர் எபேசியர்ல எழுதியிருக்க பாருங்க. அதில் படித்தோம்னாக்கி அப்புறம் பிசாசுக்கு எப்படி எதிர்த்து நிற்கணும், எப்படி என்ன ஆயுதங்களை தரித்து கொண்டு நீங்கள் எதிர்த்து நிற்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நல்லா பவுல் எழுதியிருக்க நம்ம பார்க்கலாம். அப்போ அந்த வசனங்கள் நம்ம தியானிக்கும் பொழுது பிசாசு வந்து நமக்கு நிறைய தொந்தரவு கொடுக்குறது, நமக்கு நிறைய உபத்திரவம் கொடுக்குறதெல்லாம் இருக்குது. ஏன் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சிருக்கோம், நம்ம ஆண்டவர் பிள்ளையாக வாழுதோம், அப்போ ஏன் நமக்கு இந்த மாதிரி உபத்திரவம் வருதுன்னு சொல்லி பவுலெல்லாம் அந்த வாழ்க்கையில் அந்த அனுபவத்துக்குள்ள கலந்து போனதுனால தான் இதெல்லாம் நமக்கு எழுதி தந்திருக்கிறாரு. அதை நம்ம இன்னைக்கு தியானிக்கலாம். எபேசியர் 6:8 நீங்கள் 11-12 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிசாசின் தந்தங்களோடு ஏற்று நிற்க திராணிகளாகும்படி தேவனுடைய சர்வாதிகாரத்தை தரித்துக் கொள்ளுங்கள். 12வது வசனம், ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டல உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இந்த மாதிரி போராட்டங்கள் நிறைய இருக்குது அப்படிங்கிறத பவுல் வந்து நல்லா நமக்கு எழுதி தந்து அதுக்கு ஆயுதங்களை என்ன ஆயுதங்களை குறித்து நம்ம வந்து தரித்து கொண்டு இந்த பிசாசை ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம கிறிஸ்தவனாக இருந்தோம்னாக்கி கிறிஸ்தவ வாழ்க்கையே வந்து சாத்தான் கூட ஒரு பெரிய மண்டலம், அதாவது அவங்க ஒரு பெரிய காரியங்களை செய்கிறதுக்கு அவனுக்கு ஒரு இப்போ நம்ம யோபுவெல்லாம் சொல்கிறான் பார்த்தீங்களா. அப்போ ஆண்டவருக்கு எதிராக நிற்கலாம் முடியாது, ஆனால் கேட்டுக்கிட்டு அவன் செய்யக்கூடிய ஒரு அதிகாரம் அவனுக்கு இருந்து, ஏன்னா தள்ளப்பட்ட தூரம் தானே. அதனால் இந்த வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளோடு சேனைகளோடுனா அவனுக்கு ஒரு நமக்கு போராட்டம் நம்ம கிறிஸ்தவங்களுக்கு தரதுக்கு ஒரு பிசாசனம் இருக்கான். அது பிசாசு இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை, பிசாசனம் தள்ளப்பட்டவன் ஒருத்தன் இருக்கான். அவன் ஆண்டவர் பிள்ளைகளுக்கு எதிராக செய்யக்கூடிய ஒரு காரியங்கள் செய்தான் நிறையா. அதாவது பல ஆயிரம் நூற்றாண்டுகளாக வந்து மற்ற மக்களெல்லாம் சொல்லி என்ன போராடணும், எப்படி நம்ம அவங்கள வந்து கவுக்கலாம், எப்படி ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து அவங்கள வந்து கவுக்கணுங்கிற வேலையை தான் அவன் பார்க்குறதுக்கு இருப்பான். இப்போ யோபு சொல்கிறான்ல, அவனெல்லாம் எல்லாத்தையும் வேலி அடைச்சி வச்சிருக்காரு, அதனால தான் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றத்தை உண்டு பண்ணி அவனுடைய காரியத்தை அவனை ஒன்றுமில்லாமல் செஞ்சு அவன் வந்து ஆண்டவர்கிட்ட விசுவாசமாக இருக்கிறவனை அவனை எல்லாத்தையும் தள்ளப்பட்டு எல்லாத்தையும் செய்யக்கூடிய காரியங்கள் நிறைய செஞ்சு அதில் கை தேர்ந்தவனாக இருக்கிறதுனால நமக்கு வந்து நிறைய போராட்டங்களை கொண்டு வரான். அப்படி போராட்டங்களை அவன் கொண்டு வரும்போது நமக்கு ஒரு விடுதலை கொடுக்குற ஒரு நமக்கு ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தையை வந்து ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அது என்னன்னாக்கி அவர் வந்து அவருக்கு ஒரு பேர் இருக்குது, சேனையின் அதிபதி. ஆண்டவர் வந்து எல்லாத்துக்கும் அதிபதியாக இருக்கார் நமக்கு. இவன் வந்து சும்மா நமக்கு ஒரு போராட்டத்தை கொண்டு வந்து வச்சுட்டு இருக்கும்போது அவர் வந்து அந்த பரம எதிரியாக நமக்கு இருக்கான் பார்த்தீங்களா. அவங்கள வந்து முற்றிலுமாக அவனுடைய அதிகாரத்தை எல்லாத்தையுமே சிலுவையில்
சிலுவையில் ரத்த சிந்தை அவர் வந்து எல்லாத்தையும் உரிச்சு எடுத்துட்டார். அவன் வந்து எதுவுமே செய்ய முடியாத காரியங்களை வந்து அவர் நமக்கு செய்கிற காரியங்களில் நம்மளை விடுதலை செய்கிறதுக்கு தான் நம்ம ஆண்டவர் வந்து அந்த காரியத்தை செய்து முடித்து அவர் வந்து நமக்கு உதவி செய்ய எப்பவும் ஆவலாக இருக்கார். அப்போ வந்து நம்ம சாத்தானுடைய போராட்டங்கள் வந்தவுடனே அதில் நம்ம அப்படியே விழுந்து விடாதபடி ஆண்டவர் நமக்கு ஒரு தலைவர் நமக்கு இருக்கார், நம்ம வெற்றி அடைஞ்ச ஒரு தலைவர் நம்மளோட கூட இருக்காருன்னு சொல்லி அவர்கிட்ட நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்கள் செய்வார். நம்ம விசுவாசத்தோடு இருக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்யுது. இப்போ வந்து கர்த்தருடைய ஆளுகை தான் நமக்கு இருக்கணும். அவருடைய வல்லமையில நம்ம பலப்படணும். அவர் வந்து நமக்கு வல்லமையை தந்து பரிசுத்த ஆவியை தந்து நமக்கு வந்து அந்த ஆயுதங்களெல்லாம் தரித்து கொள்றதுக்கு சொல்கிறாரு பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஆயுதங்களை தரிச்சுக்கிட்டு நம்ம வந்து ஜெபிக்கணுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. அதை நம்ம வந்து குறிப்பிட்டு நம்ம படிக்கும் பொழுது அந்த காரியங்களை நம்ம வந்து செய்யலாம். ஆண்டவர் நமக்கு எப்பவும் உதவி செய்கிறவராக இருக்காது. இவன் போராட்டங்கள் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் சரி, வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத அவைகளின் சேனைகள்னா அவன் சேனைன்னா இவர் சேனை அதிபதி. இவன் வந்து சேனை தான் வச்சுருப்பான், இவன் அதிபதியாக இருக்கார். அப்போ நமக்கு வந்து அப்படி ஒரு ஆண்டவர் நம்மளோட கூட இருக்காருங்கிறத நாம் உணர்ந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியமே நமக்கு செய்வார். நமக்கு நிறைய போராட்டங்கள் உண்டு என்று சொல்லி ஆண்டவர் வந்து சொல்லியிருக்காரு. அதனால் போராட்டங்கள் வந்தோடனே நம்ம பயந்துருந்தோம்னாக்கி அதனால் வந்து நம்ம அதுலேருந்து விடுதலை பெற முடியாது. ஆனால் அதில் நின்று நம்ம ஜெயிக்கிறதுக்கு நமக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கார். அதனால் நம்ம வந்து அந்த காரியங்களையும் செய்வோம். 2 தீமோத்தேயு 4:7 பார்த்தீங்கன்னாக்கி நல்ல போராட்டத்தை போரினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன்னு சொல்கிறாரு பவுல். அப்போ அவர் வந்து போராட்டங்கும்போதே இந்த உலக போராட்டம் தான் நமக்கு வர போராட்டங்கள் மாதிரி அவருக்கு நிறைய போராட்டங்கள் வந்து அவருடைய வாழ்க்கையில் நீங்கள் நம்ம வேதத்தை வாசி பார்த்தோம்னா அவருக்கு வந்த போராட்டங்கள், அவர் அழைக்கப்பட்டவர் தான், ஆண்டவரால் அழைக்கப்பட்டு ஊழியத்துக்கு வந்தவர். அவருக்கு எவ்வளோ போராட்டங்களை பிசாசு கொண்டு வந்து கொடுத்தான்னு பாருங்கள். அவருடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல போராட்டத்தை போராடணும்னு சொன்னோம்னாக்கி அந்த போராட்டத்தில் நான் தகுதி பெற்றவன ஆண்டவர் வந்து எனக்கு அதை தகுதியை கொடுத்துருந்தாரு. அதை போராட்டத்தில் நான் ஜெயித்தேன். ஜெயிக்கிறதுக்கு ஆண்டவர் வந்து எனக்கு உதவி செஞ்சாருன்னு சொல்லி ஆண்டவர் வந்து அந்த போராட்டத்தில் நம்ம போராடி நான் என்னமோ தோற்று போயிட்டேன், இல்லாட்டா அந்த போராட்டத்தில் நான் வேதனைப்பட்டு நான் என்னமோ பண்ணிட்டேன்னு சொல்லி அவர் சொல்லவே இல்லை. நம்ம சொல்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் பிசாசனம் ஏதோ ஒரு பாடுகள் கொண்டு வந்துட்டோம்னா நம்ம அழுதுட்டு இருக்கோம்ல, அப்படி பவுல் இல்லவே இல்லை. ஏன்னா அழைக்கப்பட்டவர் வந்து அவர் எப்படி விசுவாசத்தில் நிலைச்சி நின்னாருன்னு சொல்லி சொல்கிறாரு. போராடினேன் ஆனால் ஓட்டத்தை முடிச்சேன்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம ஓட்டத்தை நாம் முடிச்சிருக்கோமா, இல்லாட்டா நம்ம ஓட்டத்தில் நம்ம அப்படியே திணறிட்டு நிற்கோமா அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த வசனத்தை தியானிக்கும்போது தியானிக்கலாம். அப்போ பவுலுக்கு வந்து ஒரு பாடுகள் வரலையா, இல்லை பாடு வந்துச்சுது. பல சோதனை மத்தியில் அவர் வந்து பாருங்கள் ஓட்டத்தை முடிச்சிருக்காருன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ அவருக்கு வந்து அவருடைய வாழ்க்கையில் முழுசும் வந்து பாருங்கள் ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சிட்டாரு. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கோம், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னாக்கி நம்முடைய வாழ்க்கை அந்த மாதிரிலாம் இருந்த மாதிரி தெரியவே இல்லை. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அத்தனையும் உண்மையாக அவர் விசுவாசித்து அவர் வந்து ஆண்டவர் அழைச்ச அழைப்புக்கு வந்து அவ்வளோத்தையும் விட்டு அவர் வந்து கடந்து அந்த பாதைலாம் ஒரு ரொம்ப பயங்கரமான, அவர் சொல்கிறாரு, பயங்கரமான சோதனை, ரொம்ப மிகுதியான சோர்வு, அதிகமான ஊத்துறோம், எல்லாமே பாருங்கள் நமக்கு வர மாதிரி இல்லை, எக்ஸ்ட்ரா வருது. ஊழியத்துக்கு ஆண்டவருக்கு அர்ப்பணித்தவங்களுக்குலாம் எக்ஸ்ட்ரா வரும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி நம்ம உலகத்தில் வரதை விட நிறைய வந்துருக்குது. அப்போ நண்பர்கள்லாம் கைவிட்டு அவங்க போகிறாங்க. அப்புறம் இந்த காலில் போகிறவங்கெல்லாம் அவங்க பிடிச்சி அவங்க வேண்டாத காரியங்களை செய்கிறாங்க. இத்தனையிலையும் விசுவாசத்தை காத்து கொண்டாருனாக்கி அவர் வந்து சுவிசேஷத்தை சொல்கிறதுக்கு அழைக்கப்பட்டவர். அவர் சுவிசேஷத்துக்கு உண்மையாக இருந்து அவர் வந்து எத்தனை போர் பிசாசு கொண்டு வந்தாலும் அத்தனை இருந்து அவர் விடுதலையை பெற்றுக்கொண்டு வாழறதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சார். ஆவியானவர் உதவி செய்கிறவராக இருக்கார். அவர் சேனைக்கு அதிபதியாக இருக்கார். அதனால எல்லாத்தையும் சிலுவையிலே உரிந்து பிசாசு கொண்டு வந்த எல்லா திட்டங்களையும் உடை தெரிஞ்சு அவர் வந்து நமக்கு ஒரு போராட்டத்தை அவங்க கொண்டு வரும்போது நமக்கு உதவி செய்யறதுக்கு அவர் வல்லமையாக இருக்கார். அதுக்கு நாம் வந்து ஆயுதங்களை தத்துக்கொள்ளணும்னு சொன்ன பாருங்க. அது வந்து அடுத்து நம்ம படிக்கலாம். அந்த மாதிரி காரியங்களில் பவுல் எப்படி ஓடி ஜெயிச்சாரோ அந்த மாதிரி நம்ம ஓடி ஜெயிக்கிறதுக்கு நம்ம வந்து ஆண்டவருக்கு வந்து உண்மையாக முழுவதுமாக நம்ம அர்ப்பணித்து நம்ம விசுவாசத்தோடு இருந்தோம்னாக்கி அந்த காரியங்களை நம்ம செய்ய முடியும். அந்த காரியங்களை செய்யுங்க. ஏசாயா 41வது அதிகாரத்தில் 10-11 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி நம்ம புதிய ஏற்பாட்டில் நம்ம விசுவாசிகள்லாம் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊழியக்காரங்க எப்படி இருக்காங்கன்னு சொன்னால் 1 பேர் 2:9 நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கி எதுக்கு அழைக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் படிக்கலாம். அந்த வசனங்களை நீங்கள் படிங்க. 1 பேர் 2:9 இந்த ஆசாரியர் நான் அது மாதிரிலாம் சொல்லி நம்ம அழைப்பு வந்து பாருங்கள் எப்படி நம்ம வந்து நிறைய படித்து நிறைய பட்டம் வாங்கி அப்படிலாம் இல்லை. அவர் எழுதிக்கிறதே பாருங்கள் எல்லாரையும் அழைக்கப்பட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்போ அந்த வசனங்கள் நீங்கள் படிக்கும் பொழுது தான் நீங்கள் உங்களோட கூட ஆண்டவர் வந்து இடைப்பட்டதை நம்ம பார்க்க முடியும்.
இந்த வசனங்கள்லாம் நீங்கள் படிங்க. படித்து நீங்கள் இது பண்ணும்போது தான் அந்த வசனங்கள் நம்மளோட கூட பேசுகிறத நம்ம உணர முடியும். இந்த 1 பேதுரு 2:9 நீங்கள் வசனத்தை நம்ம படித்தோம்னா ரொம்ப அருமையான வசனம். நீங்களோ உங்கள் அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தேர்ந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிய ஆசாரிய கூட்டமாகவும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள்னு சொல்கிறாரு. இப்போ வந்து இதுக்கு ஒரு அழைப்பு தான். நம்முடைய அழைப்பு எப்படி இருக்குது பாருங்கள், எப்படி ஆண்டவர் நம்மளை அழைச்சி வச்சிருக்காருன்னு பாருங்கள். அந்த வாக்குத்தத்த வசனங்கள் நம்ம பிடிச்சிக்கிட்டு நமக்கு உரிமை பாராட்டி அவரை வந்து தேவன் நம்மோட இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மற்ற மனுஷன் ஏதோ பேசுகிறான். அவன் பேசுகிறதெல்லாம் நம்ம வந்து மெயினாக நம்ம மைண்டில் வச்சுட்டு ஆண்டருடைய அழைப்பு என்ன. இப்போ பாருங்கள், நம்ம படித்தோம் பாருங்கள், சொந்த ஜனமாக இருக்கிறாரு. அப்படி சொந்த பிள்ளையாக மாற்ற நம்ம வந்து அந்தகார கிரியையில் கடந்தவங்கள நம்மளை கொண்டு வந்து ஆச்சரியமான ஒளியில் கொண்டு வந்து நம்மளை நடத்தக்கூடிய ஒரு நல்ல தகப்பன் இருக்காருன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அவர் வந்து நம்மளோட கூட இருக்காரு. அது வந்து நமக்கு போதுமானது. ஏன்னா வந்து மற்ற மனுஷங்களும் நம்மளை ஏதோ பேசி ஏதோ வார்த்தைகள் பேசினா அதுக்கு பயப்படவும் வேண்டாம், நமக்கு அதுக்கு தேவையில்லை. அந்த வாழ்க்கையில் நம்ம வாழும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறோம். அப்போ சில 18-19 அந்த வசனத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி, நீங்கள் வசனங்களை படிச்சுட்டு நீங்கள் தியானிச்சிங்கன்னாக்கி ஆண்டவர் பெரிய காரியங்கள் வாழ்லேருந்து எந்த சூழ்நிலையும் சமாளிக்கிறதுக்கு நம்ம கிருபை பலம்லாம் வந்து அவர் தரக்கூடியவராக இருக்கார். அதனால் நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் போராட்டங்கள் வரும் பொழுது நம்ம சில காரியங்களில் நம்ம தவறி நம்ம அழுதுகிட்டு இருக்கோம், நம்ம வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்களா, அந்த நாட்களில் இந்த வசனங்கள்லாம் நம்ம தியானிக்கும் பொழுது நம்ம ஆண்டவர் எப்படி நம்மளை நடத்துவார் அப்படிங்கிறது. இப்போ ஒருத்தரையும் பவுல் நடத்திருக்காரு, பேதுரு நடத்திருக்காருன்னா அவங்க நடந்து போன காரியங்களை தான் எழுதிட்டு இருக்காங்க நமக்கு ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காருன்னு சொல்லி. அப்போ நம்மளுக்கும் நடத்துவார் அப்படிங்கிற காரியங்கள் நமக்கு தெரியணுங்கிறக்காண்டி எழுதி தந்திருக்க வார்த்தைகள் தான் நமக்கு சொந்தமாக்கி கொண்டு நம்ம வந்து அதுக்கு ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கறதுக்கு ஜெபிக்கிறதுக்கு இதெல்லாம் எழுதப்பட்ட வசனங்கள். சோதனை காலத்தில் நமக்கு சமாதானம் தர ஊற்றாக இருக்காரு நம்ம ஆண்டவர் தான். அவர் தான் நமக்கு எல்லாத்தையும் செய்து முடிக்க, அவர் தான் காத்து நம்மளை நடத்தக்கூடியவர். அந்த எதிரான ஏதாவது வழக்கு நமக்கு வருது, அவன் வந்து இப்போ பிசாசன் வந்து எத்தனை வழக்கு நமக்கு எதிராக வருவான், அத்தனையும் வந்து ஒன்றும் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு நல்ல காரியங்களை செய்யக்கூடிய ஆண்டவர் நம்மளோட கூட இருக்கார். எத்தனை பெரிய காரியங்களை அவன் செஞ்சாலும் சரி அதுக்கு எதிராக இப்போ ஒரு காரியங்கள் அவன் பிள்ளைகளுக்கு எதிராக வரும்போது ஆண்டவர் வந்து அதை அப்படியே திருப்பி செய்வார். நம்ம அதை ஆப்போசிட்டாக செய்கிறத நம்ம பார்க்க முடியும். அதனால் ஆண்டவர் பிள்ளைகளுக்கு எதிராக எதுவுமே செய்து அவன் ஜெயிக்கவே முடியாது. நம்மளுக்கு ஜெயத்தை கொடுக்குற ஆண்டவர் வந்து நமக்கு நிறைய காரியங்கள் செய்கிறாரு. பிசாசு தந்திரம் எல்லாமே இருக்குது. அதனால் பாதுகாக்கக்கூடிய காரியங்களை நம்ம ஆண்டவர் நம்மளை தலை நிமிர செய்து அவர் செய்யக்கூடிய காரியங்களை நமக்கு செய்தே தருவார்னு சொல்லி நம்ம விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது நம்ம பெரிய ஆண்டவர் அழைப்பை நம்ம பெற்றுக்கொண்ட பிள்ளைங்கன்னு சொல்லி நம்ம உறுதியாக நம்பி அவரை ஜெபிக்கிறதுக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம அர்ப்பணித்து ஜெபிங்க. நீங்கள் இந்த எபேசியர் 6:13-17 வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அதில் தான் ஆயுதங்கள். இப்போ நான் ஆயுதங்கள் தான் மெயினாக. ஆனால் வந்து முன்னாடி இருக்க காரியங்கள் பவுல் செஞ்ச காரியங்களை நம்ம படிக்கும்பொழுது இன்னும் அதிகமாக நாம் ஆண்டுகிட்ட அர்ப்பணிக்க முடியுங்கிறதுனால அந்த சப்ஜெக்டையும் நம்ம படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கலாம். ஏன்னா வந்து ஒரே அதிகாரத்தில் தான் எல்லாமே கொடுத்துருக்காரு. அதனால நம்ம படிச்சுக்கலாம். எபேசியர் அந்த ஆயுதங்கள்லாம் என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி தான் சர்வாயுத வர்க்கங்களை தரிச்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பார்த்தீங்களா, அதில் முதலாவது பார்த்தீங்கன்னாக்கி ஏசாயா 11:5 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி சத்தியம் என்னும் கச்சை அப்படின்னு சொல்லி இங்கே எபேசியரில் போட்டிருக்காரு. ஆனால் நீதி அவருக்கு அரைக்கட்டையும் சத்தியம் அவருக்கு இறை கச்சையுமாக இருக்கிறதுன்னு சொல்லி இந்த 11:5 ஏசாயா 11:5 நமக்கு போட்டிருக்கு. சத்தியம்னாக்கி அவர் தான் சத்தியம், அவர் தான் சத்தியத்தை. அப்போ வந்து ஆண்டவர் சத்தியமாக இருக்கார். அவர் இடை கட்டிக்கிட்டு இருக்க அந்த காரியத்தை நம்மளையும் ஜெயிச்சு சொல்கிறாரு. அப்போ நம்ம அதை செஞ்சுட்டு இருக்கும்போது அவர் நம்மளோட கூட இருக்கார். நமக்கு எல்லா உதவி செய்யக்கூடிய ஒரு உண்மை உள்ளவராக இருக்கார். சத்தியம்னாலே உண்மையாக நமக்கு செய்யக்கூடிய ஒரு நல்ல நீதிபதி நமக்கு கூட இருக்கார். அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும். அது முதலாவது நம்ம இடையில கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி அதை அவரும் வந்து அந்த கட்டியிருக்காரு. அதை நமக்கும் செஞ்சு நம்மளை நடத்தக்கூடிய ஒரு நல்ல தகப்பனாக இருக்காருன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அடுத்தது நீதி என்னும் மார்க்கவசம். 2வது நீதி என்னும் மார்க்கவசம்னா ஏசாயா 59வது அதிகாரத்தில் 17வது வசனத்தை பார்த்தீங்கன்னா அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து அவர் நீதி என்னும் அவர் தான் நீதிபதி. அவர் நீதியை ஒழுங்காக செய்கிறவர். அவர் வந்து இந்த உலக காரியங்களில் இருக்காங்கல்ல அவங்கள மாதிரி வந்து செய்கிறது ஆண்டவர் இல்லை.
அதனால் அவர் அந்த காரியத்தை அவர் மார்க்கவசமாக அவர் அணிஞ்சிருக்காரு. அந்த அணிஞ்ச ஆயுதத்தை நம்மளை அணிய செய்கிறாரு. அவர் என்னென்னாலும் செஞ்சுருக்காரோ அதை நமக்கு தந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு தான் தர்றாரு. முதலாவது இடைக்கட்சின்னா அவர் கட்டிருக்கிறது தான் நமக்கு தர்றாரு. இப்போ மார்க்கவசமாக அவர் அணிஞ்ச ஒரு காரியங்களை தான் நமக்கு தர்றாருன்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல 6 காரியங்கள் இருக்குது. 3 காரியங்கள் இந்த காரியம், 3 காரியம் அடுத்த காரியங்கள் படிக்கலாம். இப்போ மூணாக நம்ம படிக்கும்பொழுது பார்த்திங்கன்னா இந்த வசனங்களை தியானிக்கும் பொழுதே இந்த வார்த்தைகளை நம்ம எடுத்து படிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளோட கூட பேசுறதை நம்ம உணர முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா சமாதானத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த வசனத்தை நான் முதல்ல சொன்னேன். எபேசியர் 6:13-17 வரைக்கும் தான் அந்த ஆயுதங்களை பற்றி இருக்குது. நீங்கள் படிச்சுக்கோங்க. நான் இந்த வசனத்தினுடைய கருத்துக்களையும் நம்ம படிச்சுட்டு போனோம்னா மீகா 5:5 இவரே சமாதான காரணர். அவர் தான் சமாதானத்துக்கு எல்லாமே. சமாதானம் நாங்கள் தேடி உலகத்தில் நம்ம அலையுதோம், ஆனால் எங்கேயுமே சமாதானமே கிடைக்காது. ஆனால் ஆண்டவர் தான் சமாதானத்தை கொடுக்குறார். அவர் தான் சமாதான காரணர். அதனால் சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உனக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்குற பிரகாரம் அல்லன்னு சொல்லி யோவான் 14:27 ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஆண்டவரும் சொல்லியிருக்காரு. இங்கே மீகா தீர்க்கதரிசியும் மூலமாகவும் எழுதி வச்சிருக்காரு. அப்போ அவர் தான் சமாதானத்தை சுவிசேஷமாக அவர் சமாதானம் தந்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு நமக்கு தரக்கூடிய காரியங்களை அவர் தான் செய்கிறாரு. அந்த காரியங்களை நம்ம செய்யும் பொழுது நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. பிசாசு நமக்கு இடையூறு பண்ணும்போது அதுலேருந்து நமக்கு விடுதலை கிடைக்கிறதுக்கு உலகம் கொடுக்குற பிரகாரமாக நம்ம கொடுக்கல, அவருடைய சமாதானத்தை நம்ம கொடுக்காரு. அவருடைய சமாதானம் நம்மகிட்ட இருக்கும் பொழுது நம்ம எந்த இதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உலக பிரகாரமான காரியங்களுக்கு நம்ம அஞ்ச தேவையில்லை. பிசாசானம் எந்த சமாதானத்தை குறைக்கக்கூடிய காரியங்கள் கொண்டு வந்தாலும் சமாதானக்காரன் நீங்கள் எங்களோடு கூட இருக்கீங்க, நீங்கள் எல்லாத்தையும் செய்து முடிங்க ஆண்டவரேன்னு சொல்லி இந்த வசனத்தின் மூலமாக ஜெபிக்கிறதுக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். 4வது பார்த்திங்கன்னா பொல்லாங்கண்ணையும் அக்னி அவஸ்தனங்கள். அவன் பொல்லாங்கன் என்ன தெரியுமா, அக்னியில் என்ன மாதிரி காரியங்கள் பாருங்கள். ஒருத்தருடைய வார்த்தைனாலே நமக்கு சொல்லுவோம்ல, வார்த்தைனால நம்மளை குத்துதாங்க, எப்படி அக்னி நம்ம குத்துன மாதிரி இருக்குது, இதயத்தை குத்துன மாதிரி இருக்குன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி பிசாசு இந்த மாதிரி காரியங்களை மற்றவங்க மூலமாக நமக்கு சொல்லும் பொழுது விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடித்து நின்று ஜெயிக்கணும். நமக்கு விசுவாசம் இருக்கணும். நமக்கு விசுவாசம் இல்லைன்னாக்கி விசுவாசம் இல்லாமல் ஜெபிச்சா ஆண்டர்கிட்ட உண்மையை பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லியிருக்கோம். அதனால தான் அந்த மகனை கூப்பிட்டு வரும்போது விசுவாசம் உனக்கு இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு அவன் தன்னுடைய குறைகளை ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டான். எனக்கு விசுவாச குறைவு இருக்கலாம், நீங்கள் அதை எனக்கு மன்னிங்க ஆண்டவரே, எனக்கு விசுவாசம் தாங்க, எனக்கு குறைவு இருக்குது, அவிசுவாசம் இருந்தால் என்ன நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கான். அப்படி நம்மளும் கேட்கணும். நமக்கு விசுவாசம் இருந்த மாதிரி இல்லை. ஏன்னா அந்தந்த ஒரு நேரத்தில் விசுவாசம் குறைவுகள் நமக்கு வர்றது நம்மளுக்கே தெரியும். அந்த விசுவாச குறைவு இல்லாமல் என்னை ஆண்டவரே உங்களுடைய கேடகத்தை பிடிச்சிக்கிட்டு நாங்கள் அந்த விசுவாசம் இன்னும் கேடகத்தை பிடிச்சிட்டு நாங்கள் ஜெயிக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். 1 யோவான் 5:18 நிறைய உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். பொல்லாங்கன் தொடர்னாக்கி யார் தொடுதான்னாக்கி தேவனால் பிறந்தவனா இருக்கிறவனை காத்து நடத்துகிற ஆண்டவர். அப்படி காத்து நடத்தும் பொழுது அவன் தொடவே முடியாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த வசனங்கள்லாம் நம்ம படிக்கும். அப்போ ஆண்டவன் பொல்லாத என்னமா பேசுகிறான், பொல்லாத வார்த்தைகளை பேசுகிறான்னா இந்த வசனத்தை சொல்லி நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களா ஆண்டவர் இந்த பொல்லாதவன் எங்களை தொடாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்துங்க ஆண்டவர்னு சொல்லி ஜெபிக்கிற பிள்ளைங்களா இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்க குறைகளை ஆண்டவர் தான் நிவர்த்தி செய்ய முடியும். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன்னு சொல்லியிருக்காருன்னா அவர் தான் செய்து முடிக்கணும். அதனால் மற்ற மனிதனை நம்பி நம்ம ஓட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். 5வது ரட்சணியம்னும் தலைசீரா. ரட்சணியம்னாலே பாருங்கள், நம்ம நிறைய நீங்கள் வேதத்தை படிக்கிறவங்களுக்கு நமக்கு தெரியும். லூக்கா 2:32 இயேசு கையில் சிமியோன் சொல்கிற வார்த்தை தான் இந்த வார்த்தை. பிதாவை சொல்லி உம்முடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது அப்படின்னு சொல்லி அந்த ஆள் சொல்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ரட்சிப்புனாலே ஆண்டவர் தான், இயேசு தான் நமக்கு ரட்சிப்பை கொடுக்க வந்தார். அதனால் ரட்சிப்பின் நம்பிக்கை என்ன தலை சீராவை தரித்து கொண்டுனா அவர் கொடுக்குற ஒரு காரியம் தான், அவர் செய்த காரியங்கள் தான். அவர் தான் ரட்சணியத்தை நமக்கு, அவர் தான் ரட்சிப்பை கொடுத்தவர். அதனால் 1 தெசலோனிக்கேயர் 5:8 நீங்கள் படித்து பார்க்கலாம். இந்த வசனத்தெல்லாம் நீங்கள் படித்து நீங்கள் ஜெபிங்க, ஆண்டவர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். அதனால் ரட்சணியத்தை நம்ம ஆண்டவர் தான் ரட்சித்தை நம்மளை வழிநடத்தக்கூடிய ஆண்டவர். அதனால் அவர்கிட்ட நம்பிக்கையை வச்சு நம்ம அந்த வாழ்க்கையில் நம்ம ஓடி இந்த பிசாசு கொண்டு வருகிற எல்லா போராட்டங்களிலும் நமக்கு ஜெயிக்கிறதுக்கு ஆண்டவர் தலை சீராவாக தந்திருக்காரு. அதையும் நம்ம அணிஞ்சிட்டு நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவர் பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு நம்பிக்கையெல்லாம் ஆண்டவர் தான் நமக்கு தர முடியும். அதனால் அவர் தரதுக்கு நம்ம ஜெயிப்போம். 6வது பார்த்திங்கன்னா தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். இப்போ வசனம் தான் நமக்கு எல்லாமே.
வசனம் இல்லைனாக்கி நமக்கு ஒன்றுமே, வசனம் இல்லைன்னா நமக்கு வாழ்க்கையில் எல்லாமே தோல்வி அடைஞ்ச ஒரு நிலையில தான் நம்ம இருப்போம். ஏன்னா வசனத்தை படிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளோட கூட பேசுகிறாரு. அவர் நம்மளோட கூட பேசும்பொழுது நமக்கு வந்து என்ன செய்யணுங்கிற ஒரு காரியம் வந்து நமக்கு வெளிப்படுறதுக்கு நமக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லாட்டா நம்ம வந்து எங்கேயோ விழுந்து போய் சொல்லுவோம்னா, வசனத்தின் மூலமாக ஆண்டவர் பேசலைன்னா நாங்கள் வந்து எப்படியோ யார் பிள்ளையாவோ இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வசனம் இருக்குது. அந்த மாதிரி நம்ம வசனத்தின் மூலமாக, வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் நம்மளோட கூட பேசும்பொழுது நம்முடைய வாழ்க்கை மாற்றக்கூடாதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வசனத்தையே நம்ம படிக்காமல், அவரை பற்றி யாருன்னே தெரியாமல் நம்ம இருந்தோம்னாக்கி, அவர் கொடுத்துருக்கிற அந்த பாருங்கள் ஆயுதங்கள், இத்தனை ஆயுதங்கள் 6 வசனத்துலேருந்து ஆயுதங்களை பற்றி படிக்கும்போது 6 காரியங்களை ஆண்டவர் சொல்கிறத நம்ம பார்ப்போம். 6 காரியங்களுமே நமக்கு ரொம்ப முக்கியமானது தான். பாருங்கள், முதல்ல இடக்கச்சை, அடுத்தது மார்க்கவசம், அடுத்தது சமாதானம், அடுத்தது வந்து பொல்லாங்கன்னு பேசுகிற வார்த்தைகள், அடுத்தது வந்து தலை சீரா ரட்சணியம், ஆண்டவர் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும், அடுத்தது தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம் நமக்கு வேணும். அதுதான் ரொம்ப எல்லாத்துக்குமே முக்கியமானது. காரணம் என்னென்னா, ஆவியின் பட்டமாகிய அவருடைய வசனம் தான் நமக்கு வேணும். அந்த வசனம் என்ன செய்யுதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னாக்கி இந்த முழு காரியத்துக்கும் நமக்கு ஒரு விடை கிடைக்கும். எபிரேயர் 4:12 பார்த்திங்கன்னா, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறம் கருப்புள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இதயத்தின் நினைவுகளை யோசிக்கிற வகையிருக்கிறதுமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி எத்தனை வார்த்தைங்க பாருங்கள். அது ஜீவனும் வல்லமையுமா இருக்குது. நமக்கு எப்படி நம்மளை இருபுறம் கருக்குள்ள பட்டயமாக இருக்குது. அப்போ நம்ம பட்டயத்தை பிடிக்கும். ஒரு பக்கத்தில் கத்தி வெட்டுற மாதிரி இருக்கும், ஒரு பக்கம் வந்து சார்பாக இருக்காது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை வந்து 2 புறமும் அது வந்து சரி செய்யவும் செய்யும், வெட்டவும் செய்யும். நம்மளை வெட்டி வெட்டி கொல்றதுக்கு இல்லை, நம்மளை சரி செய்யறதுக்கு முன்னாடி இப்போ மரங்கள் எல்லாம் செடிகள்லாம் வெட்டுவோம் பாவம் அப்படின்னு சொல்லி நம்ம விட்டோம்னாக்கி அது வந்து அப்படியே காஞ்சி போயிடும். ஏன்னா வெட்டி விட அந்த இடத்துல மற்ற துளிர்கள் விட்டு வரும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஆண்டவர் சரி செய்யக்கூடியது தான் இதெல்லாம். இருபுறம் கருக்குள்ள பட்டயம்னாக்கி அது வசனம் அந்த ரெண்டையும் நம்மளை சரி பண்ணும். சரி செய்யவும் செய்யும், சரியான பாதையில் போகிறதுக்கு நம்மளை வழிகாட்டுறதுக்கூடிய காரியங்களும் செய்யும். நம்மளை சரி செய்யணும், அப்புறம் வழியும் காட்டணும். 2 இருந்தால் தான் நம்ம நேரான பாதையில் போக முடியும். அதனால் இந்த ஆவியின் பட்டயம்னாலே வேத வசனம் தான். வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கிட்டு பிசாசு எந்த காரியங்களை செய்தாலும் அதை வந்து நம்ம ஜெயிக்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லமுள்ளதாக இருக்காரு. அதனால் இன்றைக்கி வந்து நீங்கள் பாருங்கள், ஆண்டவர் என்ன நமக்கு செஞ்சுருக்காரு அப்படிங்கிற காரியங்களை நம்ம முதல்ல பிசாசின் தந்திரங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். அவன் எப்படி பவுல்லாம் பாருங்க எப்படி போராடி ஜெயிச்சாரோ அது மாதிரி நம்ம ஜெயிக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும். பிசாசின் தந்திரங்களுக்கு நாம் வந்து தப்பித்து கொள்வதற்கு நல்ல போராட்டத்தை போராடி ஓடி ஜெயித்த பவுலை போல நாம் வந்து முழுமையாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்து ஜெபிக்கணும். சாத்தானுடைய செயற்திட்டங்கள் நம்மளை ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொண்டோம்னாக்கி உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனால் திடங்கள் நாம் உலகத்தை ஜெயித்தேன்னா நம்மளை ஜெயிக்க செய்கிறதுக்கு தான் அந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு. அதனால் அந்த வசனத்தின் மூலமாக நாம் ஜெயிக்கிறதுக்கு இந்த நாளில் நீங்கள் ஜெபிங்க. நமக்கு எல்லா காரியங்கள்லையும் பிசாசனம் இந்த நாட்களில் நிறைய எதிராக வந்துட்டுருக்கான். எதிராக வருகிற எல்லா திட்டங்களுக்கும் ஆண்டவர் நம்மளை முழுமையாக நம்மளை மூடி மறைத்து பாதுகாத்து பிசாசின் வல்லமையிலேருந்து தலை நிமிர செய்ய நம்மளை வந்து நிமித்தி எத்தனையோ சாட்சிகள் நம்ம பார்க்குறோம். பிள்ளைங்கள்லாம் இப்போ சொல்கிறாங்க பார்த்தீங்களா, நாங்கள் எப்படி விழுந்து போவோம், இவ்வளோ தான் முடிஞ்சுன்ட்டு இருந்தோம், ஆனால் வந்து தலை நிமிர செஞ்சார். எந்த இடத்துல தலை குனிஞ்சோமோ அந்த இடத்துல எங்களை நிமிர செஞ்சுருக்காரு. நாங்கள் இன்றைக்கி உயிரோடு இருக்கோம், இன்றைக்கி ஊழியம் பண்ணுறோம், ஆண்டவரை துதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி நம்மளே சாட்சியுள்ள பிள்ளைகளாக மாற்ற நம்முடைய பிள்ளைங்களை, நம்முடைய சுற்றிலும் இருக்கிற பிள்ளைங்களெல்லாம் ஆண்டவர் மாற்றக்கூடிய காரியங்களை இந்த நாளில் செய்யணும்னு சொல்லி இந்த சர்வாயுத வர்க்கத்தை நம்ம தரித்து கொண்டு பிசாசை ஜெயித்து நம்ம ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக நம்மளை சாட்சியாக நிறுத்துவார்னு சொல்லி விசுவாசத்தோடு ஜெயிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த நாட்டில் செய்வார். ஆமென்.
தள்ளுவதில்லை தகப்பன் நீ தாங்குகிறீ, என்னை தள்ளாட விட மாட்டீ, என்னை தள்ளாட விட மாட்டீ. கேடகம் நீரே மகிமையும் நீரே, கேடகம் நீரே மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. படுத்துறங்கி மகிழுடனே விழித்திடுவே, ஏனேனும் கர்த்தர் என்னை ஆதரிக்கிறீ, படுத்துறங்கி மகிழுடனே விழித்திடுவே, கர்த்தர் என்னை ஆதரிக்கிறீ. அச்சமில்லையே கலக்கமில்லையே, வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே, வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே. கேடகம் நீரே மகிமையும் நீரே, கேடகம் நீரே மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. நல்ல போராட்டம் போராடி முடித்திட உதவி செய்யும் தகப்பன் நீ வேண்டும், நீரே போதும். பொல்லாங்க நம்புகளுக்கு எதிராக நின்று ஜெயித்திட உதவி செய்யும் தகப்பன் நீ போதும், நீரே போதும், நீரே போதும். ஜெயித்திட நீரே போதும் ஐயா, எங்களுக்கு ஜெயம் தரும் தகப்பன் நீதான் ஐயா. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி, உடைய வல்லமுள்ள பிரசனத்தை உணர்ந்து கொள்ள கிருபை செய்திருக்கீங்க, நன்றி செலுத்துறோம். எங்களை அழைத்திருக்கீங்களே, நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. உலகத்திலே எங்களுக்கு போராட்டம் உண்டு, ஆனால் உலகத்தை ஜெயித்து என்று சொல்லி எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கீங்க சுவாமி. அப்படி ஆண்டவரே எங்களுக்கு சர்வாயுத வர்க்கங்களை ஆயுதங்களை எங்களை தரித்து கொண்டு பொல்லாங்கனை ஜெயிக்க எங்களுக்கு கற்றுந்திருக்கீங்களே சுவாமி. அக்கா நன்றி. கேட்குற பிள்ளைகளுக்கும் என்ன போராட்டம் இருந்தாலும் ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் கற்றுத்தந்த அந்த வார்த்தையின் மூலமாக நாங்கள் ஜெயிக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. விசுவாசம் என்னும் ஆண்டவரே தகப்பனே, நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட கிருபை செய்யுங்க. எல்லாவற்றுக்கும் மேலான தேவ வசனமே எங்களுக்கு முழுதுமாக எங்களுக்கு ஆண்டவரே போதுமானதாக இருக்கட்டும் ஆண்டவரே. இருபுறமும் கருப்புள்ள பட்டயத்தை நாங்கள் பிடித்து கொண்டு விசுவாசத்தை ஜெயிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எங்களுக்கு வழிகளை திறந்து உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. எங்களை வழிகளை எல்லாம் ஆண்டவரை மூடி போட்டு ஆண்டவரே அப்படியே அமிழத்தக்கதாய் எங்களை பார்க்குற பொல்லா சத்துருவின் வார்த்தைகளுக்கு பொல்லா திட்டங்களுக்கு எங்களை விலக்கி காக்கிற தேவனே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வல்லமுள்ள வார்த்தைகள் உங்களுடைய வல்லமுள்ள வார்த்தையினாலே நாங்கள் ஜெயிக்க கிருபை செய்யுங்க தகப்பனே. ஒவ்வொரு நாளும் போராட்டங்கள் மத்தியிலே வரும்போது ஆண்டவரே நீங்கள் எல்லாவற்றையும் ஜெயத்தை பெற்றுக்கொண்ட தேவன்,
ஜெயித்தை ஆண்டவரே எங்களுக்கு தந்திருக்கிற தேவனா இருக்குது என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு ஜெயிக்க கிருபை செய்யுங்க. நாங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. தலை நிமிர்ந்து நிற்கணும், உங்களுக்கு சாட்சிகளாக நிற்கணும். உடைய நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகளா, உங்களுடைய நாமத்தை தூசிக்க நாங்கள் வாழக்கூடாது ஆண்டவரே. உடைய நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகளா நாங்கள் எழும்பி பிரகாசிக்க கிருபை செய்யுங்க. அதுக்கு எதிராக திட்டங்கள் வைத்திருக்க சத்துருவின் திட்டங்களுக்கு எங்களை விலக்கி காத்து வழிநடத்த தகப்பனே, உங்களுடைய வசனம் எங்களுக்கு போதுமானதா இருக்கட்டும். உடைய பிரசனம் எங்களை தாங்கி வழிநடத்தட்டும். உடைய கிருபையினால் மூடி மறைத்து எங்களை பாதுகாத்து வழிநடத்தவுமா ஜெபிக்கிறேன் சுவாமி. உடைய வல்லமுள்ள வார்த்தைகள் எங்களுக்கு போதுமானதா இருந்து வழிநடத்தமா ஜெபிக்கிறேன் தகப்பனே. எல்லாவற்றையும் ஜெயத்தை தருகிற தேவன் நீங்கள் ஒருவர் மாத்திரம் என்று நாங்கள் விசுவாசிக்க ஆண்டவரே, நாங்கள் அங்கெங்கும் அலைமோதாதபடி தேவன் கொடுத்த வார்த்தைகளே நாங்கள் நிலைத்து நிற்கிற பிள்ளைகளாய் நினைத்து நின்று ஆண்டுடைய நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகளாய் காணப்பட கிருபை செய்யுங்க தகப்பனே. இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஆண்டவரே நீங்கள் தீர்வு காண உதவி செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறீங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா போராட்டங்களுக்கும் ஆண்டவரே விடுதலை தருகிற தேவன் கூட இருந்து எங்கள் வழிநடத்தத்தக்கதாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உடைய வல்லமுள்ள பிரசனம் அப்படி நடத்தி செல்ல போறதுக்காக நன்றி செலுத்தின வசனத்தை படித்தோம். அதன் மூலமாக ஆண்டவரே எங்களுக்கு வேண்டிய காரியங்களை நீ செய்து முடிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். நாங்கள் எப்படி நடத்த வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லித்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதில் நடந்து உங்களுடைய நாமத்தை வைத்துக்கிற பிள்ளைகளாக சத்துருவின் எல்லா திட்டங்களுக்கும் விலைக்கு காத்து ஆண்டவரே உலகத்துக்கு ஆண்டவரை சாட்சிகளாக நிற்க தேவன் நாமம் மகிமைப்பட நாங்கள் வாழ அநேக பிள்ளைகளை எழுப்பத்தக்கதாய் தேவன் எங்களுடைய வாழ்க்கையை நீ எழுப்பி வழிநடத்தத்தக்கதாக ஜெபிக்கிறோம் சுவாமி. வெறுமையா அல்ல, நிறைவான பலனோடு சந்திக்க ஆயத்தப்படுகிற பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட கிருபை செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையை நீ வைத்திருக்க திட்டம் நாட்களை நிறைவேற வேண்டுமா ஜெபிக்கிறேன். கல்வாரி ரத்தம் எங்களை முற்றிலுமாய் கழுவி சுத்தப்படுத்தணுமா நீங்கள் ஆளுகை செய்கிற நாட்களாய் இந்த நாட்கள் மாற வேண்டுமா ஜெபிக்கிறேன். உலகத்துக்கு ஆண்டவரே நீங்கள் ஆளுகை செய்து எங்களை வழிநடத்துகிற நாட்களாய் இந்த நாட்கள் மாற்ற வேண்டுமாய் முன்னோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எல்லாவற்றையும் நீங்கள் பொறுப்பெடுத்து வளர்த்தமாக ஜெபிக்கிறோம். இந்த வல்லமுள்ள காலத்தில் அர்ப்பணிக்கிற சுவாமி. நீங்கள் ஜெபத்தை கேட்டு பயிர் கொடுக்கிறவர், நீங்களே எல்லாவற்றையும் நேர்த்தியாக நடத்துகிறவர் வந்து உங்களுடைய காலத்தில் அர்ப்பணிக்கிறோம். பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க. இதான உங்களுடைய பிரசனம் எங்களை தாங்கி வளர்த்தமாக ஜெபிக்கிறோம். உங்களோடு பேசி வழிநடத்தும் தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வசனங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்யத்தக்கதாய் நீங்கள் கிருபை பாராட்டணுமா ஜெபிக்கிறேன். துதிக்கிற ஸ்தோத்திரத்தை மறுபடியும் உங்கள் சமூகத்தில் வருமுறை எங்களை காத்து வளர்த்தமாக ஜெபிக்கிறேன். துதி கனமயமெல்லாம் அம்மாக்கு செலுத்துகிறேன். இயேசு ரட்சகன் நல்ல பிதாவே.